கும்ப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் ராகு, ராசி அதிபதி கிரக சனி 2ஆம் பாவத்தில், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 5ஆம் பாவத்தில் சூரியன், குரு. இந்த 5ஆம் பாவத்தில் சூரியன் குரு சேரும் பொழுது பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே குருவாகும். ஆனால் ராசியில் ராகு இருப்பது அலைச்சலை கொடுக்கும், நிம்மதியான தூக்கம் வராது. இங்கே போகலாமா அங்கே போகலாமா, பழைய பிரச்சனையை முடிக்கலாமா, அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை கேட்கலாமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மனதில் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும். செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார், அதோட கேத்தும் இருக்கின்றது. மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும், பார்ட்னர் கூட விவாதம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா செவ்வாய் சனியை பார்க்குது. பாருங்க, உலகத்தில் இப்பொழுது போர் நிலைமை இருக்கின்றது. அதனால் சில பொருள்கள் விலையும் ஏறும் இறங்கும். அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் போர் நிலைமை. சில நேரம் நல்லா இருப்பீங்க, திடீர்னு விவாதங்கள் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனியை பார்க்குது, ராகுவை பார்க்குது, கேத்துவுடன் இருக்கின்றது. இந்த நிலைமை நல்லா இல்லை. அதனால் கோபம் செய்யாமல் இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகள் கம்மியாக பேசினால் நல்ல பேர் புகழ். கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல லாபத்துடன் இருக்கும் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து லாபம் வந்து சேரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ப்ரமோஷன் இருக்கோ இல்லையோ, ஆனால் நல்ல மனதில் நிம்மதியுடன் இருப்பீர்கள். 7 நாட்டு சனி இருந்தும் மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். அலைச்சல்கள் குறையிற காலம் என்று சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கு, அலைச்சல் பண்ணாமல் படிக்க வேண்டும். இல்லைன்னா மார்க் கம்மியாக வரும், பிரச்சனை அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஆனால் மழை சீசன் வந்தால் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தண்ணியில் போகும்போது கவனித்து நடக்கணும், பாத்ரூமில் கவனிச்சிடணும். படிக்கட்டு இறங்குறவங்க நிதானமாக ஏதாவது பிடிச்சி இறக்கணும். ஏனென்றால் சனி பாத சனியாக இருக்கு, பாதத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாகலாம். அதனால் கொஞ்சம் இந்த டைம் மாத்திரம் கொஞ்சம் கவனித்து போங்க, இல்லைன்னா காலைல பிரச்சனை இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். லோக்கல் வியாபாரத்திலையும் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்க. பரிகாரம் நீங்கள் பகவான் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு சுற்றிட்டு வரணும். 4 தடவை சுற்றுங்க. சில பேர் 3 சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் 4 தடவை சுற்றுங்க, சந்தோஷமாக இருக்கும். அதே உங்கள் ஊரில் ஏதாவது ஆஞ்சநேயருக்கு சிந்தூரத்தை வைக்கிறாங்கன்னா அந்த சிந்தூரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் ஸ்வஸ்திக்கு வரைங்க, பொட்டும் சிந்தூர பொட்டு வைங்க. தைரியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய சகல பிரச்சனை குறைஞ்சி மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.